சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த தேர்தலில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தானா, இல்லை வாக்கை பிரிப்பவரா, இல்லை வாக்கை பெறுபவரா, சீட்டு எடுப்பவரா, இல்லை சீட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பவரா? அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது கள யதார்த்த நிலவரத்தை அந்தந்த பகுதிகளில் உள்ள நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், அரசியல் நண்பர்கள், நான் கிட்டத்தட்ட 50-53 ஆண்டுகளாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பதால் இவர்களுடைய தொடர்புடைய ஆட்கள் இவர்கள்ட்ட பேசுகிற போது இந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த செல்வாக்கு இருக்கிறதுல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருக்கு இருந்த செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு திரு விஜய்க்கு அவர்களுக்கு இருப்பது என்பது அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், இளைஞர்கள், புதிதாக அரசியல் ஆர்வம் கொண்டிருக்கிற இளம் பெண்கள், இதுதான் அவருக்கான ஆதரவா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு தொகுதிகளிலும் நீங்க அந்த வேட்புமனு தாக்கல் செய்யற போது இருக்கிற கூட்டம், விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டம், காவல்துறையை திணற அடிக்கிற வகையில பெரம்பூர், குளத்தூர்ல எல்லாம் கூட்டங்கள் இருந்தது. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கு காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சில அதிகாரிகள்லாம் மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டத்தை அவர் கூட்டத்தை சேர்க்கிறான்னு கூட சொல்ல முடியாது, கூட்டம் சேருகிறது. நம்ம மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டத்தை சேர்க்கும், ஆனால் இதற்கு கூட்டம் சேருகிறதுங்கிற யதார்த்தத்தை நாம புரியணும்ல. என்னுடைய 40-50 ஆண்டு கால பத்திரிகை அரசியல் அனுபவத்தின் விளைவாக ஏற்பட்ட இந்த மாற்றத்தை தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கிறேன். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் யார் வாக்கை பிரிப்பார், எந்தெந்த தொகுதிகளில் அவர் முன்னேற்றம் அடைவார், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சார். இந்த தேர்தலில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தானா, இல்லை வாக்கை பிரிப்பவரா, இல்லை வாக்கை பெறுபவரா, சீட்டு எடுப்பவரா, இல்லை சீட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பவரா? தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, தொடக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணா 67 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர மாதிரி, 77 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்தை திரு விஜய் கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததுனால அவருக்கு அந்த அளவுக்கு வலிமை சக்தி இருக்கிறதா, தேவையில்லாமல் ஏன் இந்த மாதிரியாக பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவரையும் கூட அவங்க மேற்கோள் காட்டுகிறார்கள், துணைக்கு அழைக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வை எனக்கு இருந்தது. நிச்சயமாக சொல்லப்பா, நீங்கள் இது ஓவர் பில்டப்னு சொன்னீங்க. ஆமாம், நிச்சயமாக. இப்போ இன்னுமே அவர்களுக்கு இணையான இடத்துல வச்சு பார்க்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துலையோ பேரறிஞர் அண்ணா இடத்துலையோ பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலச்சூழலில், இன்றைய இந்த சமுதாய மாற்றத்தின் அடிப்படையில், இளைஞர்களினுடைய அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் இவர் பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது. இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்பாக பல பொது விவாதங்களில் நம்முடைய ஆகாயம் தமிழ் உட்பட பல்வேறு சேனல்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். தொடக்கத்தில் 5-7% சொன்னேன், அப்புறம் 10-12% சொன்னேன். இன்றைக்கி ஒரு 15-18% பெறக்கூடிய அளவிற்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. 18% வாங்குவார். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது கள யதார்த்த நிலவரத்தை அந்தந்த பகுதிகளில் உள்ள நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், அரசியல் நண்பர்கள், நான் கிட்டத்தட்ட 50-53 ஆண்டுகளாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பதால் இவர்களுடைய தொடர்புடைய ஆட்கள் இவர்கள்ட்ட பேசுகிற போது இந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. என்ன ஒரு மாற்றம்? நிச்சயமா இல்லை, அதுதான் சொன்னேன். பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நீங்க. இல்லை, இயற்கையாகவே மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. நாம் சூழலுக்கு ஏற்ப மாறுவது என்பது வேறு, கள யதார்த்தத்தை உணர்ந்து நம்முடைய மாற்றத்தை கொண்டு வருவது என்பது வேறு. ஒரே பிடிவாதமாக இதுதான் என் நிலைப்பாடு என்று கடைசி வரைக்கும் பயணிப்பது என்பது சரியாக இருக்காது. கவியரசு கண்ணதாசன் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி மாறி கட்சிக்கு போயிட்டு இருக்கீங்களே, நான் என்ன மரமா, பாறங்கள்லாம் அங்கேயே கிடக்கிறதுக்கு. சிந்தனை மாற்றம் வருகிற பொழுது இடமாற்றம் வரும். எனக்கான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிற போது நான் மாறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ திரு விஜய் அவர்களோடு புரட்சி திரு எம்ஜிஆரை ஒப்பிட்ட போது எனக்குள் ஒரு இனம் புரியாத கோபம் அவர் மீது இருந்தது. இன்றைக்கி வெளிப்படையாக நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய தலைவர், அவருக்கு இணையாக விஜயை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி
அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற பார்வையில தான் தொடக்கத்தில் என்னுடைய பார்வை இருந்தது. விஜய் எல்லாம் எம்ஜிஆரா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிதான் இருந்தது. சொல்லுங்க. இல்ல இன்றைக்கும் அவருக்கு இணையாக வைத்து பேச முடியாது. இவருக்கென்று செல்வாக்கு இருக்கிறது. அதுல எந்த மாற்றம் எப்படி சீட்டா மாறும்? அந்த செல்வாக்கு இருக்கிறதுல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருக்கு இருந்த செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு திரு விஜய்க்கு அவர்களுக்கு இருப்பது என்பது அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், இளைஞர்கள், புதிதாக அரசியல் ஆர்வம் கொண்டிருக்கிற இளம் பெண்கள், இதுதான் அவருக்கான ஆதரவாக இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு தொகுதிகளிலும் நீங்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற போது இருக்கிற கூட்டம், விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டம், காவல்துறையை திணற அடிக்கிற வகையில் பெரம்பூர், குளத்தூர்ல எல்லாம் கூட்டங்கள் இருந்தது. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கு காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சில அதிகாரிகள்லாம் மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டத்தை கூட்டத்தை சேர்க்கிறான்னு கூட சொல்ல முடியாது. கூட்டம் சேருகிறது. நம்ம மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டத்தை சேர்க்கும். ஆனால் இதற்கு கூட்டம் சேருகிறதுங்கிற யதார்த்தத்தை நாம் புரியணும்ல. என்னுடைய இந்த 40-50 ஆண்டு கால பத்திரிகை அரசியல் அனுபவத்தின் விளைவாக ஏற்பட்ட இந்த மாற்றத்தை தான் நான் இப்போ உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிறேன். பெரம்பூர்ல ஜெயிப்பாரா? இல்லை, பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதி ரெண்டிலுமே வெற்றி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக தென்சென்னை, வடசென்னை பகுதியில் இருக்கிற பல்வேறு அரசியல் நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்கள் கூட ஒரு மாற்றம் தெரிகிறது. அதாவது மிகச்சிறிய இளைஞர்கள், 14, 15, 16 வயசில் உள்ள இளைஞர்கள் நிறைய அவர் பின்னாடி இருந்தாங்க. கடந்த 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்களாம் இப்போ 18 வயசுக்கு வந்துட்டாங்க. அது இன்னொரு கூட்டம் வருகிறது. இப்போ விஜய் அந்த வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாக நான் என்னுடைய வெளிப்படையாகவே நான் சொன்னேன், ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடவே மாட்டார். தோல்வி அடைஞ்சதுன்னா அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பதே மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிற வேட்பாளர், ஏன்னா அவருடைய விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள் 1-2 ஒரு 10-20 பேர் அரசியல் கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு உள்ளார். ஆனால் இன்றைக்கு ஒரு 45-50 பேருக்கு மேலே அந்த பட்டியலை பார்த்த உடனே இந்த பட்டியலில் எனக்கு அறிமுகமான 10-30க்கும் மேற்பட்ட முகங்கள் இருக்கிறாங்க. ஆமாம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், 2-3 முறை கட்சியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த முகங்களை பார்க்கிற போது அந்த பகுதியில் பிரபலமானவர்கள், மக்களுக்கு அறிமுகமானவர்கள். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, விஜயை எதிர்த்து நிற்கிறவெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்ட ஆசாமின்னு. அந்த பழந்தின்னு கொட்டை போட்ட ஆசாமி 50-60 பேர் இங்கே வந்துட்டான். அதையே அரசியலில் இதுதான் தன் நிலைப்பாடு என்று உறுதியாக எந்த தலைவனும் பயணிக்க முடியாது. லஞ்ச ஊழலை முழுவதுமாக ஒழிப்பேன், அதற்காக தான் இந்த அரசியல் இயக்கம் என்று சொல்லுகிற பொழுது பிற கட்சிகளில் இருந்தவர்களை சேர்க்க மாட்டார் அப்படிங்கிற பார்வை இருந்தது. இந்த பார்வை உடைபட்டு இப்போது வந்திருக்கிறாங்க களத்துக்கு. இப்படி களத்திற்கு வந்திருக்கிற இந்த வேட்பாளர்கள் எல்லோருமே பெரும்பாலானவர்கள். நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம செங்கோட்டையனாகட்டும், ஜெயஸ்ரீ பிரபாகரட்டும், கூப்பா கிருஷ்ணனாகட்டும், முன்னாள் எம்எல்ஏ நாராயணன், அந்த ஐயாவளி நாராயணனாகட்டும், இவங்க எல்லாமே அந்த பகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள், அறிமுகமானவர்கள், அந்த மக்களுக்கு பரிச்சயமானவர்கள், தொகுதிகளுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அவங்க இப்போ ஜெயிப்பாங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அவர்களுக்கான ஆதரவோடு இந்த புதிய தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்கள், அதாவது இந்த பெரம்பூர் தொகுதியில் மட்டும் 12,000 உறுப்பினர்களோடு என்னிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது, அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறார். இந்த தொகுதியில் அதிகபட்சமாக சேர்க்கணுன்ட்டு ஆதார் கார்டு புகைப்படத்தோட 48,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார். உறுப்பினர்கள். அப்போ ஒரு உறுப்பினருடைய குடும்பத்தில் ஒருத்தனை வருது 80,000, கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ தாவேக்காவின் ஓட்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அவர்களுக்கான வாக்குகள், அவர்களுக்கான பொதுமக்களுடைய ஆதரவுகள், அது வருகிற பொழுது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. ஒரு தொகுதியில் கூட தாவேக்கா வேட்பாளர் வெற்றி பெற மாட்டார். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டெபாசிட்டே இழந்துருன்னு சொன்னது ஆரம்ப காலத்தில் அந்த ரசிகர்கள் மட்டுமே அவர் பின்னால். இவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டால் அவர்கள் சொந்த ஊரை தாண்டி அந்த தொகுதியிலேயே அறிமுகம் இல்லாதவராக இருப்பார் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கு இப்போ வந்தது இந்த வேட்பாளர் பட்டியல் தான்.
பெரும்பாலான தொகுதிகள் இப்ப காஞ்சிபுரத்துல பெரம்பூர் சொல்றீங்க, பெரம்பூர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா 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 அதுதான் ஆமா உண்மைதான் உறுப்பினர்கள் சேர்த்துட்டாங்கல்ல. கார்டு ஹோல்டர்னு வந்த பொழுது அவன் தவறாம, அது இந்த புதிய வாக்காளர்கள் 18 வயது கடந்த புதிய வாக்காளர்கள் காலைல 5 மணி 6 மணிக்கெல்லாம் கூட போயிடுவாங்க பூத்துக்கு, உணர்ச்சி வசப்பட்டு 7 மணிக்கு. நீங்கள் பாருங்கள், வாக்குப்பதிவு அன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் வரிசை கட்டி வாக்களிப்பார்கள். இந்த வாக்கை யார் பிரிப்பார்கள், யாருடைய வாக்கை பிரிப்பார்கள் இருக்குல்ல, அங்கே தான் நாம் வர்றோம். என்னன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கிறது. அந்த கட்சிகளுடைய வாக்குகள் போயிடும். இப்போ விஜய் வருகிற பொழுது இந்த திராவிட கட்சிகளின் மீதான அதிருப்தி கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளும், தலித் வாக்குகளும், பெண்கள் வாக்குகளும் வந்துடும். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற சாதாரண குடிமக்கள், பொதுமக்கள் ஒரு 5% வந்தாலே ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள், ஒரு 15-20 தொகுதிகள்லையாவது வெற்றி பெற்றார்னா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதிமுக திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் கூட உருவாகலாம். பெரம்பூர் பத்தி நீங்க இரண்டு சொன்னீங்க. நிச்சயமா விஜயுடைய ஓட்டு விகிதம் அல்லது அவர் வாங்குகின்ற சீட்டு எண்ணிக்கை 2 திராவிட கட்சிகளை பாதிக்கும் அப்படின்னு. முக்கியமா பெரம்பூர்ல சொல்லும்போது நீ கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால திமுக கடந்த தேர்தலில் கணிசமான ஓட்டு வித்தியாசத்துல அந்த தொகுதியில ஜெயிச்சாங்க. அப்போ விஜய்க்கு போற ஓட்டு யாருடைய ஓட்டு? இல்ல நீங்க சொல்றீங்க. ஆமா, கணிசமான வாக்குகளில் 20,000-30,000 வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டிலெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் 2016 சட்டப்பேரவை தேர்தல் களம் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஆமாம் 2020 இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் கள நிலவரம் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்போ 4 முனை போட்டின்னு தான் இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட திருமதி சசிகலா ராமதாஸ் இவங்க ஒரு 70 தொகுதி, அவர் ஒரு 50-30-40 தொகுதி, 100-120 தொகுதிகளில் அவங்க வேட்பாளரை போட்டுட்டாங்க. திரு கிருஷ்ணசாமி புதிய தமிழகம், அவர் ஒரு 60-70 பெரம்பூர் பட்டு வருவோமே. ஆமாம் வந்துடும். அப்போ இதுவுமே ஒரு பெரிய பாதிப்பை நீங்க சொல்றது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. வந்து 2 திராவிட கட்சிகளுக்கு பெரும்பான்மை வராதுன்னு, அப்புறம் 5 மணி 6 மணி போட்டி பெரம்பூர் பற்றி பேசிக்கொண்டு இருந்ததுனால பெரம்பூர்ல கடந்த தேர்தலில் கணிசமான ஓட்டுகளை திமுக வாங்கியது, பெரும் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை ஜெயிச்சாரு. அப்போனா விஜய்க்கு போற வாக்கள் புதிய வாக்காளர்களா, பெண்களா, இளம்பெண்களா நீங்க சொன்ன மாதிரி, இல்லை திமுக அதிமுகவுக்கு சென்ற வாக்குகள் கூடவா? இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரையிலும் போட்ட வாக்குகள் என்பது நிச்சயமாக ஒரு 2% 3% குறைவதற்கான வாக்கு இருக்கிறது. இதை தாண்டி சிறுபான்மை சமுதாயம், தலித் சமுதாயம், பெண்கள் வாக்குகள் என்பதும் விஜய்க்கு ஆதரவு நிலையாக இருக்கிறது. இந்த ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார்ல, ஆதவ அர்ஜுனா வந்து கடந்த ஓராண்டாகவே இந்த சென்னையில் இருக்கிற பல்வேறு தொகுதிகளை குறிவைத்து, குறிப்பாக திருவிக நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர், இதை தாண்டி வேளச்சேரி உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-12 தொகுதிகளில் தன்னுடைய ஏற்கனவே பெண் அமைப்பில் இவர் பணியாற்றிய போது இவர் அமைப்போடு இருந்தார், அதை வச்சு வியூகங்களை வகுத்து மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கட்சியில் ஆதரவு வாக்குகள் எங்கே இருக்கிறது அப்படின்னு போது நம்பர் 1 பெரம்பூர் அப்படின்னு எடுக்கிறார். நம்பர் 2 திருவல்லிக்கே இது வில்லிவாக்கம், நம்பர் 3 தியாகராய நகர், அப்படி ஒரு 5-6 பட்டியலை போட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு தலைவருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு, 2வது தனக்குன்னு வில்லிவாக்கத்தை எடுக்கிறார். ஆக பெரம்பூரில் வெற்றி உறுதி என்று. ஆனால் அந்த ஓட்டு பெரும்பாலான ஓட்டு திமுக ஓட்டு தானே போகும். ஆமாம் நீங்கள் வட சென்னையை பொறுத்தளவில் அங்கு அமைச்சராக இருக்கிற திரு சேகர்பாபு அவர்கள் ஒரு 10-12 தொகுதிகளில் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றே ஆகணும்னு சொல்லி பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபடுகிறார். பணம், பரிசு பொருட்கள் நிறைய எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி அந்த ஃபேம், அதாவது விஜய் என்பவர் ஒரு சாதாரண நடிகர், அவருக்கு வருகிற கூட்டம் என்பது வெறும் விளம்பரத்திற்கானது, பார்க்க வருகிற கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நானுமே கடந்த மாதம் வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், வருகிற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு. ஆனால் இந்த கூட்டத்தினுடைய எழுச்சி, இந்த கூட்டத்தினுடைய உணர்ச்சி வேகம், இது வந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் அவங்கள்ட்ட ஆழமாக பதிந்திருக்கு. ஒரு செயல் வீரர் கூட்டத்தில் பார்த்தேன் நான், கடந்த மாதம் நடைபெற்ற அதே பெரம்பூர் தொகுதியில் நடைபெற்ற ஒரு செயல் வீரர் கூட்டத்தில் பார்த்தேன். அரங்கு நிறைந்து வெளியில் இருக்கிறவரும் இளைஞர்கள், படித்தவர்கள் ஆர்வமாக. நீங்கள் பெரும்பாலான செயல்வீரர் கூட்டம் என்பது அந்த பகுதியில்
தலைமை மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இருந்தால் தான் கூட்டம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் நிர்வாகிகள் பேசி முடித்து கடைசி வரைக்குமே அங்கே இருக்கிற பொழுது அந்த இளைஞர்களுடைய ஆர்வம் என்பது சாதாரணமான ஒரு கடந்து போக முடியாத அளவிற்கு இருக்குது. இது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற உறுதிப்பாடு அங்கே தான் ஏற்படுகிறது. களத்தில் பணியாற்றுகிற பொழுது அந்த வேகம் என்பது, அந்த வேகத்தை விரும்புகிற மற்றவர்களும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. ஒரு விதமான அலை வருகிற பொழுது தான் தோல்விகள் வந்து பெரும் தலைவர்களுக்கு கூட இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் தோத்தார், செல்வி ஜெயலலிதா, அறிஞர் அண்ணா எல்லாம் தோத்தாங்க அப்படின்னு சொன்னானே அந்த ஒரு மாற்றத்திற்கான அலைன்னு பார்க்கும். 1989-90 ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் 91 மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி மட்டுமே வெற்றி பெறுகிறார். ஆட்சி கட்சியாக 149-150 இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சியிலிருந்து ஒரு கட்சி ஒரு இடம் மட்டுமே வெற்றி பெறுகிறது. எனவே இது போன்ற சூழலில் நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த முறை விஜய் அலை வீசுது, விஜயனுடைய தாக்கம் இருக்கு, அலை கிடையாது. விஜயனுடைய தாக்கம் இருக்கு. பெரும் அலை என்பது தமிழ்நாடு முழுவதும் இல்ல, சில பகுதிகளில் இப்ப இல்லையா, நகர் பகுதிகளில் இன்னொரு 20 நாள் இருக்கு. இப்ப இல்லையா, எது தேர்தலுக்கு இன்னும் 19 நாள் இருக்கு. நம்ம பதிவு செய்யற நாள்ல இருந்து 19 நாள் இருக்கு. ஆமா நீங்க இப்ப தமிழகம் தாண்டி புதுச்சேரியில ஒரு போராட்டமெல்லாம் இருக்கிற அந்த வரவேற்பு, அந்த ஆதரவு என்பது, இந்த தாக்கம் ஒரு அலையாக மாறினால் குறைந்தபட்சம் ஒரு 30-40 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னதுக்கு வரேன், ஒருவேளை 30-40 சீட்டு விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தது என்றால் அது திமுக அதிமுகவை பெருமளவு பாதிக்குமா, அல்லது திமுகவை பாதிக்காமல் அதிமுகவை மட்டும் பாதிக்குமா? இல்லை, பெருமளவு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்டிஏ அணிக்கு தான் பாதிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்டிஏ பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதால் இந்த சிறுபான்மை மக்கள், தலித் மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கு ரொம்ப சிரமம். ஏன்னா பாஜகவினுடைய அவர்களுடைய அந்த அணுகுமுறை என்பது இன்னும் சிறுபான்மை மக்களிடம் ஒரு பெருமளவுக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வில் தான் இன்னும் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்ட மசோதா கூட ஒரு பெரிய தாக்கத்தை, வெளிநாட்டு முதலீடுகளை கிறிஸ்துவ அமைப்பு இருந்ததுன்னா அது தடை செய்யப்படுங்கிற மாதிரியான விஷயம் இருக்குல்ல, இது இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த கிறிஸ்தவ பெருமக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி சிறுபான்மை சமுதாயத்தினர் இன்னுமே இது வந்து நமக்கானது அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை, பாரதிய ஜனதா கட்சி நமக்கானது அல்ல என்கிற பார்வை இருக்குது. அப்போ இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 18-12 ஒரு 11-12 18% இந்த ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயத்தை வச்சுக்கிறோம். அப்போ இந்த வாக்குகள், இதை தாண்டி நம்ம குறிப்பிட்ட புதிய வாக்காளர்கள், பெண்கள் என்று வருகிற பொழுது இது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓரளவிற்கான ஒரு சிறிய அளவிலான சேதத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஏற்படுத்துங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. விஜய் அதிக ஓட்டு எடுக்க அது அதிமுக தான் பாதிப்பா? ஆமாம். அதிக அளவில் வாக்குகள் கிட்டத்தட்ட 15%, 18% என்று போகிற பொழுது இங்கே 2%, 4%, 5% இங்கே தான் குறையும். அங்கே நான் சொல்கிறது கூட்டணி பலமும் இருக்கிறது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அவர்கள் வந்தால் நல்லது செய்வார்கள் என்கிற அந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுப்பதனால அவர்களுக்கான சேதாரம் குறைவாகவும், அனைத்து இந்த அதிமுக என்டிஏ அணியினுடைய சேதாரம் அதிகமாகவும் இருக்கும். நிச்சயம் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குவார். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஒரு தொங்கு சர்க்கார் உருவாகி விஜய் ஆதரவுள்ள அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று அது தாவேகா கூட ஆட்சினா ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் விஜய். ஏன்னா அவங்க எதிரி, அவங்களுடைய அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி விட்டார். இங்கே அனைத்து இந்த அதிமுக வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் என்டிஏ இருக்குது. இப்போ வந்து பியூஷ் கோயலிருந்து, அமித்ஷாவிலிருந்து, நரேந்திர மோடியிலேருந்து எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்கிறாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் வந்தது அவங்களுக்குள்ள. இப்போ மத்திய அமைச்சர் அவர் அத்வாலே கடந்த வாரம் அவர் வந்து தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஒருவேளை எங்களுக்கு இடம் குறைவாக கிடைக்குமே என்றால்
தமிழக வெற்றிக்க தலைவர் விஜயோடு கைகோர்த்து நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்போங்கிறார். அப்போ அந்த கான்செப்ட் மத்திய பாஜகவில் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மத்திய அமைச்சருடைய கருத்தாக நமக்கு இருக்கிறது. ஸோ அப்படி வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஓரளவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து ஒரு 10-20 சீட்டு குறைவாக இருக்குது, அதை விஜய் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற போது இவங்க கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவும் முயற்சிக்கும், அனைத்து இந்திய அதிமுகவும் முயற்சிக்கும். விஜய் கூட அதுக்கு ஒப்புக்கொள்வார், ஒரு துணை முதல்வர் அல்லது 4 மந்திரிகள் அப்படின்னு கொடுத்தா. ஏன்னா இங்கே அவங்க என்டிஏ கொள்கை எதிரின்னு அவங்கள தள்ளி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அமைச்சரவையில் என்று வருகிற பொழுது இந்த அமைச்சரவையில் பாஜகவோ மற்ற பாமகவோ யாரும் இருப்பதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரியான போகும். ஆனால் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 17-15-20 தொகுதிகள் விஜய் ஜெயிக்கணும், அதுக்கு சாத்தியங்கள் இருக்கா? தமிழ்நாட்டினுடைய இப்போ நம்ம பெரம்பூர் பற்றி பேசுகிறோம், திருச்சி கிழக்கிலையும் போட்டி போடுறாரு, அதுதானே மற்ற தொகுதியில் அவருடைய வேட்பாளர்கள் போடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க அதிமுகவில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 30-40 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு. இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 பேராவது ஜெயிக்கணும் இல்லை? அதுக்கு ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கா? அதுக்கு விஜயோட பிரச்சாரம் உதவியாக இருக்குமா? அது சாத்தியமா? இல்லை, தொடக்கத்தில் நான் சொன்னதுதான். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த தாவேகா வேட்பாளர்களில் மிக முக்கிய பிரமுகர்களாக கருதப்படுபவர்கள் ஏற்கனவே அரசியலில் தேர்தலில் களமாடியவர்கள். அவங்களுக்கு நாங்கள் தனி செல்வாக்கு எல்லாமே இருக்கிறது. அந்த செல்வாக்கோடு தாவேகாவின் வாக்கு வங்கியும் அவர்கள் ஆதரவு வாக்கு வங்கியும் இணைகிற பொழுது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி சாத்தியம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்ட 4-5 தொகுதிகளை சொன்னோம். அப்போ அந்த வெற்றி என்பது இது ஒரு மாற்றத்திற்கான வெற்றி என்று ஒரு பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக, ஏன்னா நம்ம காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகளை தாண்டி வேறு யாரும் வர முடியாது. இப்போ மக்கள் நல கூட்டணியெல்லாம் பார்த்து நம்ம பார்த்தோம். அவ்வளோ பெரிய கட்சிகள் விஜயகாந்த் தலைமையில் இருந்து விசிகா, சிபிஐ, சிபிஎம், தமாக, மதிமுக இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்து கூட அவங்களால முடியலை, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காலநிலை வேறு, களச்சூழல் வேறு. அன்றைக்கு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த காலம். இன்று அனைத்து இந்திய அதிமுகவில் பெருமளவு அந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதுக்கு ஒரு சரிவு பின்னடைவு வருங்கிறது இன்னும் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து இன்னும் நான் மாறல. அதனால் இந்த வாய்ப்பு என்பது இப்போது ஒரு மாற்றம் வேண்டும் என்று இளைய சமுதாயம் விரும்புகிறார்கள். நம்ம 2 தான் சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அதிமுகன்னு சொன்னோம். இதில் ஒரு 1-2% விசிகாவினுடைய வாக்குகளையும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளையும் தாவேகா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானுடைய 1% 1% வாக்குகள், இந்த இளைஞர்கள், சீமான் பின்னாடி போன இளைஞர்களில் ஒரு சிலருமே அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய கட்சி தாவேகா என்று கருதுகிறதால், ஏன்னா இவர் இன்னொரு 10 ஆண்டுகள், இன்னொரு 4-5 தேர்தலை சீமான் சந்தித்தாலும் தனித்து தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த தனித்து போகிற போது நமக்கான இடமாக அது இருக்காது. இது தாவேகாவோடு பயணிக்கிற பொழுது நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்று கருதுகிறவர்கள் வருவார்கள். இப்படி 1-2%, 4% என்று வருகிற பொழுது இவருடைய தனித்த ஆதரவு என்று 10% சொன்னது, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 18% கொண்டு வந்து சீட்டை நீங்கள் சொன்னீங்க. 18 சீட்டு கூட வர வாய்ப்பு இருக்குன்னு. அப்படின்னா அந்த 18-20 சீட்டு விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 80,000-1 லட்சம் ஓட்டு வாங்கணும். அந்த எந்த பகுதிகளில் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ தென்பகுதியில் நான் சொன்ன திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை போன்ற இடங்களில் ஒரு 6-8 தொகுதிகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை நகர்லேயே 2-3 தொகுதி, நம்ம பெரம்பூர், வெளிவாக்கம், இப்போ தயாநகர் கூட ஆனந்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம பேசப்படுகிறது. வாய்ப்பு. ஆமாம் ஆமாம். ஏன்னா அங்கே இப்போ அன்பழகனினுடைய தம்பி, சொந்த தம்பி தான் சிட்டிங் எம்எல்ஏ. அவருக்கு இடம் கொடுக்குறோன்னே கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இருந்தாலும் அன்பழகனுடைய பையனுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ராஜா அன்பழகனுக்கு. அதை கூட அந்த குடும்பத்தினர் ஏற்கனவே இவர் எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒரு 147 ஓட்டில் தான் சத்யநாராயணன் என்கிற டி நகர் சத்யா தோல்வி அடைஞ்சார். அதை இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள் முரண்பாடுகள் இருக்கிற இது ஒரு புதிய வாக்காளர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படி வருகிற பொழுது ஒரு தாக்கத்தை அவர் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எல்லாவித பிரயத்தனங்களையும் எடுத்து பெரிய அளவில் களமாடுகிறார்கள். அவர்களை வீழ்த்துவது கடினம் என்கிற பார்வை இருந்தாலும் புதிய இளைஞர்கள், புதிய இளம்பெண்கள், அரசியல் களத்திற்கு வந்தவர்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்கள் ஆதரவளிக்கிற பொழுது நிச்சயமாக நான் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். திருச்சி கிழக்கு,
ஏன்னா பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் போட்டி போடுறாரு விஜய். 2 தொகுதி எதுக்கு பயப்படுறாரா, இதெல்லாம் நிறைய பேச்சு இருந்துச்சு. அந்த பகுதியில் ஒரு தாக்கம் கொடுக்கணும், அதிர்வு கொடுக்கணும், ஒரு வைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 தொகுதியில் போட்டி போடுறாரு. திருச்சி கிழக்கு என்ன அவ்வளவு எளிதாக திமுகவை தோற்கடிக்க முடியுமா? இல்லை, இப்போ திருச்சி கிழக்கில் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்துவ நல முன்னேற்ற கழகமாக இனிகோ இருதயராஜ் தான் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக்காரு. இந்த முறையும் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலான கிறிஸ்துவ அமைப்புகளும் சரி, அந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் சரி, இனிகோ இருதயராஜ் சென்னையிலே இருந்துறாரு, இங்கே தொகுதியை பார்க்குறதில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கூட அவர் மதிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியான நிலை அங்கே இருக்கிறதா இருக்குது. அது விஜய்க்கு ஒரு சாதகமான இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சிறுபான்மை சமுதாய வாக்குகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி பொதுவெளி வாக்குகளும் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சி ரீதியாக பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பகுதியில் பிரபல அமைச்சர் KN நேரு நம்ம மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட எவனுக்கும் போயிடக்கூடாதுரா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னா இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜய் தொகுதி என்று வருகிற பொழுது அது நட்சத்திர தொகுதியாக மாறுகிறது. அப்போ என்ன பணபலம் படைபலம் பரிசு பொருட்கள் போனாலும் கூட அதை தாண்டி நம்ம விஜயை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற பார்வை வந்துருச்சுன்னா எந்த பணமும் பரிசு பொருளும் வெற்றியை தடுக்காதுங்கிறது என்னோட பார்வை. 2 இடத்துல போட்டிருக்காரு, பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சில பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் சில தன்னுடைய வழக்குகள் தொடர்பாக எதுவுமே செய்யலை, கொடுக்கல, ஆகையில சிக்கல் இருக்கும் அப்படின்னு பொதுவாக ஊடகங்களில் வருது, வெளியே தகவல்கள் வருது. அதை திருத்திக்க முடியுமா? இன்னும் டைம் இருக்கா? இன்னும் 2 நாள் இருக்கிறதுலையே அவர் திருத்தி அந்த பத்திரத்தை நிச்சயமாக வேட்புமனு பரிசீலனைக்கு முதல் நாள் வரைக்குமே போய் கொடுக்கலாம். இப்போ இங்கே 51 வயது, அங்கே 52 வயது. வழக்கு விவரங்கள், இப்போ புதிதாக போட்ட வழக்கு விவரங்கள் எல்லாம் இதெல்லாம் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் பெரிய தலைவர்கள் உதாரணத்துக்கு நம்ம பெரிய பசுமன் முத்துராமலிங்கம், அவர் 2 தேர்தல் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றம் போட்டு 2மே ஜெயித்தார். அவருடைய சிஷியன் PK மூக்கியா தேவர், அவருமே 2 தொகுதியிலும் போட்டு ஜெயித்தார். அண்மை காலத்தில் செல்வி ஜெயலலிதா பர்கூர் காங்கேயம் 2ல நின்று 2னையுமே வெற்றி பெற்றாங்க. காங்கேயத்தை ரிசைன் பண்ணிவிட்டு ஆராம் வீரப்பனை கொடுத்து அவரை அமைச்சராக கூட ஆக்குனாங்க. அதனால் தலைவர் என்கிற முறையில் அவர் தனக்கான பாதுகாப்பான தொகுதிகள் என்று கருதி இந்த 2 தொகுதியில் போடுகிறார். நிச்சயம் அந்த தொகுதி பாதுகாப்பான தொகுதியாகத்தான் இருக்கும். வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியின் கருத்து குறிமையா திரு துரைக்கரன், அமைக்க நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.